வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம் மனதிற்கு விருப்பமானவர்களை, அதாவது உங்கள் மனதிற்கு விருப்பமானவர்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா கால் பண்ண வச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வைக்கக்கூடிய ஒரு சின்ன வழிமுறையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த முறையாகப்பட்டது எப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்துப்பீங்க. அந்த நம்பர் வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, உங்கள்கிட்ட ஃபோன் பேசாமல் இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது தயக்கம். என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ, அவங்கள பண்ணி பேசிட்டோன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப நாட்களாகி போயிட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செஞ்சாலே போதும். அவங்களே தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 5 வாட்டியோ 6 வாட்டியோ அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வாட்டியோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்களை பார்க்க போகிறோம். பரிகாரம் கிடையாது, இது வந்து இயற்கையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை தான். இது கல்புருவத்தை பற்றி சாம்பிராணி விஷயங்கள்லாம் எதுவும் தேவை கிடையாது. நம்மளோட நினைப்பு விஷயங்கள் மட்டும்தான் இது தேவை. மீண்டும் வந்து காதலி சண்டையால் ஃபோன் கால் பேசிக்காமல் பிளாக் பண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து உங்களோட நினப்பு அவங்களுக்கு வர வச்சு அவங்க பிளாக்லேருந்து எடுத்து விட்டு அவங்களா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ அல்லது மெயில் பண்ணியோ ஃபோன் கால் பண்ணியோ ஏதாவது ஒரு டெக்னாலஜி மூலிமா அவங்கள தொடர்பு கொள்ளுவாங்க. ஆனால் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக விஷயங்களாகப்படுது நடக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம வந்து நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னே நான் பயன்படுத்தி பார்த்தேன். பயன்படுத்தியதுனால எனக்கு ஒரு நல்ல விஷயமாகப்பட்டது நடந்துச்சு. இவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வழிமுறையை சும்மா இப்படி பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஒரு 4-4.25 நாளையில் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. சரிங்களா? 4 நாள் முடிஞ்சு ஒரு 5ஆவது நாள் ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் எனக்கு கால் வந்துருச்சு. 10-11 மணி வரைக்கும் நான் கால் வந்த டைம் நான் கவனிக்கல. கால் வந்துருச்சு. அப்போ பேசினவங்க இன்னும் இது வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூட அது யார் எவருன்னு சொல்ல விரும்பல, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது நடந்திருக்குது. அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். சரியா? இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்க, அதாவது இப்போ உங்களுக்கு யார் உங்கள்கிட்ட பேசணுமோ ஒரு நபருக்காக மட்டும் தான் பண்ணணும். இது விஷயம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நபருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட நீங்கள் யாருக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டு பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தொடர்ச்சியாக அவங்க கால் பண்ண வச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டே சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, அவங்களோட பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. அவங்களோட நம்பரை வந்து எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபோன் இருக்கு இல்லையா, உங்களோட ஃபோனோட பவுச் இருக்குல்ல, பவுச்சோட பேக் சைடில் இந்த பேப்பரை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோனை வந்து வச்சுக்கோங்க. இந்த ஃபோனு கூட நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த நம்பரும் அந்த பேருமாகப்பட்டது ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் எதனா ஒன்று வழிமுறை வந்து பண்ணிக்கங்க. சிலர்ட்டை போட்டால் ஒரு பவுச்சில் அதுவும் சிலர்ட்டை போட்டு எதோ ஒன்று ஒட்டி வச்சுக்கோங்க. நம்பர் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஃபோனை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஒட்டி இருக்கணும் நம்பர். சரியா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இவங்களுக்கு இன்னும் நீங்கள் அதாவது இவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுமா, இல்லை கால் பண்ணணும், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணுமா, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணணுமா, இல்லது மெயில் பண்ணணுமா, இந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. எப்படின்னாக்க, இப்போ வந்து உங்களுக்கு இவங்க தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட்டில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அவங்க ஃபோன் பண்ணலையே யோசித்தாலும் சரி, அவங்களோட நம்பரை வந்து நீங்கள் போட்டு என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேரை வந்து மனசில் நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த பேர் வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது, நம்பர்லேருந்து நம்ம இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஃபோன்லேருந்து நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளோட ஃபோனுக்கு நம்பர் கால் வந்துக்கிட்டு இருக்குது, நம்பர்லேருந்து நம்மளோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளோட மெயிலுக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது, இவங்களோட ஐடியிலிருந்து அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வந்து நினைங்க. பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிங் ஆகிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தொடர்ச்சி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்லேருந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணிக்கங்க. 10 நிமிஷம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் இவங்கள பற்றி உங்கள்கிட்ட இவங்க ஃபோன் கால் பேசுகிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிக்கங்க. ஒன்றும் கிடையாது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேர் எழுதி இவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லி மனசார வந்து நினச்சிருக்கீங்க.
நினச்சிக்கிட்டு இவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் அவங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணியிருக்கீங்க. இமேஜினேஷன் பண்ணி முடிச்சானதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த விஷயங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லது ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நம்ம சொன்ன விஷயங்களே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த, அதாவது ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரங்களில் நம்மளுக்கு நம்ம நினைவாலைகளாகப்பட்டது அவங்களுக்கு போவோம். திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாளுக்குள்ளே நடந்துச்சு. விஷயம் அப்படின்றது உண்மையே நடந்துச்சுங்க. நானும் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இது என்ன நம்புற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் சரி, நம்ம தான் எல்லாத்தையுமே நம்ம மாந்திரிகளாக இருக்கோம், நாம் இந்த மாதிரி விஷயங்களாம் பயன்படுத்தி பார்த்தா தான் நம்மளுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியும் சொல்லிட்டு சும்மா சோதிக்கிறதுக்காக விஷயங்களாகப்பட்டது பண்ணேன். ஆனால் திடீர்னு அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு பிளாக் பண்ணியே கிட்டத்தட்ட என்ன ஒரு பிளாக் பண்ண கிடையாது நம்பரை. என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க, ஒரு விஷயத்துக்காக நம்மகிட்ட பேசினாங்க. இந்த விஷயங்களாகப்பட்டது கொஞ்சம் அவங்களும் பிஸியாக இருந்தாங்க, நானும் பிஸியாக இருந்தேன், நானும் பேசிக்க முடியல. அவங்க பேசுகிறத விட்டுட்டாங்க. நம்மளே எப்படி ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தேன். ஒரு கிட்டத்தட்ட அவங்க என்னோட நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறத விட்டு ஒரு 3 மாதங்களுக்குள்ளே தான் ஆயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தனால நம்ம பேச முடியல அவங்கக்கிட்ட. இப்போ அவங்களே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இது வரைக்கும் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ வந்து அவங்களாம் பார்ப்பாங்களே, இது நீங்கள் இது மாதிரி பண்ண விஷயம் தெரிஞ்சிடுமே நினச்சாக்க அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தமிழ் தெரியாத நம்பர், அவங்க கன்னடக்காரங்க, தமிழ் தெரியாது. நம்மளோட இது வந்து பெங்களூர், நம்மளோட ஊர். கன்னடன்றதுனால அவங்களுக்கு தெரியாது. தமிழில் நம்ம இந்த மாதிரி யூடியூப் விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தெரியாத பட்சத்தில் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம், நம்மளுக்கு வந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை படுத்து பண்ணால் வறுமைன்றதுக்காகத்தான், உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்றதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் வந்து உடல் தைச்சு விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 வருடங்கள் 1 வருடங்கள் 10 வருடங்கள்லாம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்ம பண்ண வைக்க முடியுமா நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ண வைக்க முடியாது. குறுகிய காலம், ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு 6 மாதமோ அல்லது 7 மாதமோ ஆயிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காரியங்களை பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, என்னோடது வந்து 3 மாதங்கள் இருந்துச்சு, அதுக்குள்ளே இருந்தனால கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. 1 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ஏன்னா நேரம் செலவாகும் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்துட்டா நிப்பாட்டிடலாமா சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ண உங்களுக்கு பவர் ஏறும். பார்த்தீங்களா? இப்போ மந்திராவில் ஜப்பி எப்படின்னு உங்களுக்கு பவர் ஏறும். அந்த மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பண்ண போகிறோம், உங்களுக்கு பவர் ஏறும். உங்களுக்கு அவங்க கால் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு இப்போ வேற ஒரு நபருக்காக நீங்கள் பயன்படுத்துறதுனாக்கா நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் வேற ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க ஃபோன் பண்ணி பண்ணுற வரைக்கும் இந்த இந்த விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ இவங்க ஒரு வாட்டி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசினா போதும், அவங்க பண்ணி பேசிட்டாங்க, இது மாதிரி நம்மக்கிட்ட பேசினவங்களும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் பண்ணுறதை விட்டுருங்க. இல்லை இவன் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஃபோன் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களும் உங்களுக்கு இடைவிடாமல் தினந்தோறும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட பேசினா தான் சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குன்ற நிலைக்கு அவங்களோட மனசாகப்பட்டது வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை விட்டு விலைக்கு போக மாட்டாங்க, நம்மகிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க சொல்லி தோணுச்சுனாக்கா அவங்களுக்கான விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள நினச்சி ஜபிக்கிறதை விட்டுட்டு வேற ஒரு விஷயங்களுக்காக பண்ணுங்க. சரிங்களா? அவங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி மெத்தட் வந்து பயன்படுத்துங்க. தானாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட காரியங்களாகப்பட்டது அவங்க தொடர்ச்சவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். சரியா? திருப்பி வந்து எப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, வேற ஒரு நபருக்கு நம்ம அண்ணன் வந்து கஷ்டத்தில் இருக்காரு, ஃபோன் பண்ணி பேச மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு நம்ம அண்ணனுக்கோசரம் நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க இல்லையா, அண்ணனுக்கோசரம் அக்காவுக்கோசரம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா, அவங்கவுங்க பிரச்சனைக்காக அவங்கவுங்க தான் இந்த விஷயங்களாகப்பட்டது பண்ணணும். உங்களோட பிரச்சனையாக நீங்கள் பண்ணீங்க, அவங்களோட பிரச்சனைக்காக அவங்க தான் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா பலன் கொடுக்காது. சரிங்களா? அதனால் அவங்கவுங்க பிரச்சனைக்காக அவங்கவுங்க தான் பண்ணணும். வேற ஒரு நபருக்கு இது பண்ண முடியாது. உங்களுக்காக நீங்களே தான் பண்ணிக்க முடியும். ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து பண்ணலாம், பெண் வந்து ஆணுக்கு வந்து பண்ணலாம்.
நட்பு ரீதியாகவும் காதல் ரீதியாகவும் கணவன் மனைவி ரீதியாகவும் ஈகோவில் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க, சண்டை சச்சரவோட பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க, அவங்களோட கோபத்தை விட்டு ஃபோன் கால் மூலிமா பேச வைக்கக்கூடிய ஒரு சின்ன இயற்கை பரிகார முறை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் சொல்லி இந்த விஷயத்துக்கும் பரிகாரம் சொல்லி தான் வருது நம்மளுக்கு. இது வந்து ஒரு புக்கில் வந்து படித்த விஷயங்கள் இது. அதனால இந்த விஷயத்த நம்ம மாந்திரிக விஷயங்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இது ஒரு புக்கு சொல்லிட்டுன்னு இருந்துச்சு. இது அப்போ வாங்கின புக்கு. இந்த புக்கு இந்த விஷயமாகப்பட்டது போட்டிருந்துச்சு. நிறையா தாந்திரிக விஷயங்களாகப்பட்டது போட்டிருந்துச்சு. அந்த போட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் எடுத்து இது ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாமே சொல்லி தான் ஒரு விஷயத்தில் எடுத்து பண்ணேன். ஆனால் கொஞ்சம் நல்ல பலன் கொடுத்துச்சு. அந்த பலன் கொடுத்த காரணத்தினால உங்களுக்கு உதவியாக இருக்குன்றதுக்காகத்தான் இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன். இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு நல்லது நடந்துச்சு, உங்களுக்கு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில வெளியிடுறேன். இதை பார்த்து பயன்பெறுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.